ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னும் ஒரு பக்கம் ஈரான். இந்த இரண்டு நாட்டுக்கு இடையிலான போரில் போடப்பட்ட சீஸ்பயர் இப்போ வெறும் சீஸ்பயர்னு சொல்ல முடியாது, அது ஒரு மிகப்பெரிய துரோகம்னு தான் சொல்லணும். ஏனென்றால் சமாதானம்னு சொல்லிக்கிட்டு இப்போ லெபனான் மேலே இஸ்ரேல் பயங்கரமான யாஸ்ட்ரைக்கை பண்ணி கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் விட ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சீனாவோட ப்ரொஃபஸராக இருக்கின்ற ஈயாங் அவர்கள் இதை 2 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சிட்டார். ட்ரம்ப் அவர்கள் வருவர், ஈரான் மேல போர் தொடுப்பார், ஆனா அந்த போரோட முடிவில் அமெரிக்கா மண்ணை கவும் என்று இவர் எப்போதோ கணிச்சு சொல்லிட்டார். இப்ப அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றா இப்ப நடந்து கொண்டு இருக்கு. அமெரிக்காவோட கதை உண்மையாகவே முடிய போதா? இப்ப சீஸ்பயர்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் போடுகின்ற நாடகம் என்ன, இதனைத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த உலகமே ஒரு பெரிய நிம்மதியான பெருமூச்சை விட்டிருந்தாங்க. ஏனென்றால் பாகிஸ்தானோட பிரதமராக இருக்கிற சபாப் ஷெரீப் அவர்கள் ஒரு பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவும் ஈரானும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க, போர் இப்போதைக்கு நிப்பாட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதிலே முக்கியமாக ஈரானோட 10 பாயிண்ட்ஸை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதுக்கு முதல்ல சீஸ்பயரை கொண்டு வருவோம் என்று சொல்லித்தான் இரண்டு நாடுகளுமே, முக்கியமாக ஈரான் ஓகே சொல்லியிருந்தார்கள், அமெரிக்கா ஓகே சொல்லித்தான் இந்த சீஸ்பயரானது கொண்டு வரப்பட்டிருந்தது. உலக நாடுகளும் அப்பாடா ஒரு வழியா எண்ணெய் விலை குறையும், போர் நிற்கும்னு நம்பினாங்க. ஆனா அந்த நம்பிக்கையில மண்ணை அள்ளி போடுறதுதான் நெத்தன்யாகுவோட இஸ்ரேல் அரசாங்கமாக இருக்கு. அந்த மண்ணை இவர்கள் தான் போட்டிருக்கிறார்கள். சமாதான ஒப்பந்தம், அதாவது சீஸ்பயரானது கொண்டு வரப்பட்டு 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்கிடையில லெபனானோட வானத்துல இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட் ஆனது வட்டமிட ஆரம்பிச்சு பயங்கரமான யாஸ்ட்ரைக்கை பண்ண ஆரம்பிச்சிருந்தார்கள். இதற்கு இஸ்ரேல் வச்ச பேர் ஆபரேஷன் எட்டர்னல் டார்க்னஸ். பேருக்கு ஏற்ற மாதிரியே லெபனானை இஸ்ரேல் இருட்டில் தள்ளி இருக்காங்க. வெறும் 10 நிமிஷத்துல 100க்கும் அதிகமான இடங்கள்ல யாஸ்ட்ரைக்கே பண்ணியிருக்கிறார்கள். பெய்ரூட், பெக்கா பள்ளத்தாக்குகள், லெபனானோட முக்கியமான இடங்கள் இதெல்லாமே இப்ப தரைமட்டமாகி கொண்டு இருக்கு. நீங்க இருக்கலாம் இதேன் போர் நிறுத்தத்தில் வராதான்னு. அதுக்கு நெத்தன்யாகுவுக்கு சொன்ன பதில் ரொம்ப திமிராவும் ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தின மாதிரியும் இருந்துச்சு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில தான் ஒப்பந்தம், அதுல லெபனான் கிடையாதுன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இப்ப பயங்கரமான தாக்குதலை லெபனான்ல செஞ்சோண்டு இருக்கிறார்கள். உண்மையை சொல்லணும்னா இது ஈரானுக்கு நேரடியான துரோகம். அமெரிக்கா இஸ்ரேல் நேரடியான துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஈரானும் ஏன் நம்பினார்கள், ஏன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நம்பினார்கள் என்ற கேள்விதான் எங்களுக்கு எழும்புது. ஏன்டா இவர்கள் இப்படி துரோகம் செய்வார்கள் என்பது எங்களுக்கு தெரியும், அப்ப ஈரானுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. அப்படி இருந்துமே ஏன் இவர்களோட பேச்சை கேட்டு சீஸ்பயருக்கு ஓகே சொன்னார்கள்? இப்ப ஈரானோட முதுகுல தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் குத்தி இருக்கிறார்கள். இதுக்கு ஈரான் என்ன செய்ய போறாங்கன்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்புது. ஏனென்றால் லெபனான்ல இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்ட பிறகு ஈரானுக்காண்டி தான் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தார்கள். இப்படி போருக்கு வந்த பிறகு அமெரிக்காவும் ஈரானும் சீஸ்பயரை போரிட்டார்கள், ஆனா இஸ்ரேல் லெபனானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறார்கள். ஆகவே இப்ப ஈரான் லெபனானுக்கு ஆதரவாக களமிறங்கியே தீரணும். ஆகவே ஈரான் என்ன முடிவை எடுக்க போறார்கள்? மறுபடியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையாக க்ளோஸ் பண்ணுவார்களா? க்ளோஸ் பண்ணி நீங்க சீஸ்பயரை வயலேட் பண்ணினால் இப்படி ஒரு பயங்கரமான முடிவை நாங்கள் எடுப்போம், பதிலடி இருக்கும் என்பதை ஈரான் தெரிவிப்பார்களா? அல்லது நாளைக்கு தான் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்க போகுது, அந்த பேச்சுவார்த்தையில பார்க்கலாம் என்று சொல்லி ஈரான் அமைதியாக இருக்க போறார்கள் என்பதுதான் இப்ப பல பேருக்கு எழும்பி இருக்கிற கேள்வியா இருக்கு. இந்த தாக்குதலால செத்து போனது ஆயுதம் ஏந்திய போராளிகள், அதாவது ஹிஸ்புல்லா இல்ல. இந்த தாக்குதலால அப்பாவி லெபனானை சேர்ந்த மக்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. லெபனானோட சுகாதாரத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் படி கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இடிபாடுகளுக்கு சிக்கி இருக்காங்க. இதுல பாதிக்கும் மேல பெண்களும் குழந்தைகளும் சொல்லப்படுது. 1000க்கும் மேற்பட்டவங்க இப்ப படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் சொல்லப்படுது. ஒரு பக்கம் உலக தலைவர்கள் மேய்ச்சியில உட்கார்ந்து காப்பி குடிச்சுக்கிட்டே சமாதானத்தை பற்றி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் குழந்தைகளோட உடல்கள் இடிபாடுகளுக்கு சிக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மையா இருக்கு. இது சாதாரணமான போர் இல்ல, இது அப்பட்டமான இனப்படுகொலை. இதைத்தான் இப்ப கண் முன்னாடி நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். இதைத்தான் இஸ்ரேல் வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உலக நாடுகள் இதனை வெறும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கிறார்கள் ஒழிய யாருமே ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. உண்மையை சொல்லணும்னா மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறது கோழைத்தனம். இந்த கோழைத்தனத்தை தான் இப்ப இஸ்ரேல் செய்கிறார்கள். ஆனா வல்லரசு நாடுகள் சீனா ஏன் ரஷ்யா கூட இதற்கு எதிராக எந்த ஒரு கேள்வியிலையும் நடவடிக்கைகளையும் எடுக்காம இருக்கிறாங்க. இதனை ஈரான் செஞ்சிருந்தா வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்களா? ஆகவே சீனா இஸ்ரேலுக்கு எதிரான முழுமையான பொருளாதார தடைகளை போட்டால் மட்டும்தான் இஸ்ரேல் அடங்குவார்கள். அப்படி இல்லாட்டி தொடர்ந்து இந்த
கொடூரங்களை இஸ்ரேல் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும்பும், இது அமெரிக்காவுக்கு தெரியாதா என்பது. கண்டிப்பா அமெரிக்காவுக்கு தெரியும். அமெரிக்காவோட பணமும் ஆயுதமும் இல்லாம இஸ்ரேலால ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது. ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு மறுபக்கம் இஸ்ரேலுக்கு கிரீன் சிக்னலை கொடுத்திருக்கிறார்கள். பேராசிரியர் ஜியாங் அவர்களும் இதைத்தான் அப்பவே சொல்லியிருந்தார். அமெரிக்கா இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டுப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இஸ்ரேலை தட்டி கேட்கவும் முடியாம, ஈரானை எதிர்க்கவும் முடியாம பெரிய ஒரு முட்டுச்சத்துல அமெரிக்கா வந்து நிக்குது. இந்த துரோகம் தான் ஈரான் இனிமே ஆக்ரோஷமா மாற்ற போகுது. சமாதானம் என்பது இனிமே பேச்சுவார்த்தையில வராது, அது போர்க்களத்தில் தான் இனிமே தீர்மானிக்கப்படும் என்பதுதான் உண்மை. ஈரான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? கண்டிப்பாக பலத்த பதிலடியை கொடுத்தா மட்டும்தான் அமெரிக்காவுக்கு புத்தி வரும், இஸ்ரேலுக்கு புத்தி வரும். அப்படி இல்லாட்டி அவர்கள் தொடர்ந்து லெபனானுக்கு தாக்குதலை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். சரி, இப்ப நாங்கள் இந்த ப்ரொஃபசர் ஜியாங் யுவேகென் அவரை பற்றி பார்ப்போம். இவர் முதல்ல எல் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இப்ப பீஜிங்ல ப்ரொஃபஸரா இருக்கார். இவர் ஒன்றும் சும்மா ஒரு ஜோசியக்காரன்னு நீங்க நினைக்காதீங்க. என்னடா அனைத்தையும் கணிச்சு சொல்றார் அப்படின்ற இவர் ஜோசியக்காரராக இருப்பாருன்னு நீங்க நினைப்பீங்க. பட் இவர் ஜோசியக்காரர் இல்லை, சம சார்பான புவிசார் அரசியல் ஆய்வாளர், அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கிறார். மே 2026 இவர் 3 முக்கியமான விஷயங்களை அடிச்சு சொல்லியிருந்தார். முதலாவது, யாருமே எதிர்பார்க்காதப்போ ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டா மாறுவார் என்று சொல்லியிருந்தார். இரண்டாவது, அவர் வந்த உடனேயே ஈரான் மேல போரை தொடுப்பார் என்று சொல்லியிருந்தார். மூன்றாவது, கடைசியா அமெரிக்கா அந்த போர்ல தோத்து போகும் என்று சொல்லியிருந்தார். இன்னைக்கு தேதிக்கு பார்த்தா அவர் சொன்ன முதல் 2 விஷயமே அப்படியே நடந்துருச்சு. இப்ப அந்த 3வது விஷயம், அதாவது அமெரிக்காவோட தோல்வி இப்ப எங்களுடைய கண் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்கள்கிட்ட மிகப்பெரிய மிசைல்கள் இருக்கு, மிகப்பெரிய பாம்பஸ் விமானங்கள் இருக்கு, ஃபைட்டர் ஜெட் இருக்கு, மிகப்பெரிய ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் இருக்கு. இதை வச்சு ஈரானை மறுபடியும் தாக்குதல் நடத்தி அடக்கலாம்னு. ஆனா ஈரான் கிட்ட இருக்கிறது அமெரிக்காவுக்கு செக்மேட் வைக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி. இந்த வழியாத்தான் உலகத்தோட 20% கச்சை போகுது என்பது அனைவருக்குமே தெரியும். ஈரான் இதனை மறுபடியும் மூடினா அமெரிக்காவோட டாலர் மதிப்பு சுக்குநூறாயிடும். ப்ரொஃபசர் ஜியாங் அவர்கள் ரொம்ப தெளிவாக இதனை சொல்லியிருக்கார். அமெரிக்காவோட பொருளாதாரம் ஒரு பெரிய ஒரு பேன்சி ஸ்கீம் மாதிரி. மற்ற நாடுகளோட முதலீடு இல்லைன்னா அமெரிக்கா ஒரு நிமிஷம் கூட தாங்காது. எண்ணெய் விலை ஏறினா அமெரிக்காவில் இருக்கிற சாமானிய மக்களுக்கு அவர்கள் வீதிக்கு வந்து போராடுற அளவுக்கு அந்த எண்ணெய் விலை ஏறி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த போர் மறுபடியும் ஆரம்பிச்சா இதுதான் நடக்கும். சரி, இப்ப இஸ்ரேலியன் இந்த சீஸ்பயரை மீறி லெபனானுக்கு எதிரான தாக்குதலை செய்கிறார்கள், அடம் பிடிச்சு கொண்டு சண்டை போடுகிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு பேருதான் பாக்ஸ் ஜுடாஜிகா. அதாவது அமெரிக்க ராணுவத்தை வச்சு ஈரானை அழிச்சிட்டு மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது என்பதுதான் இஸ்ரேலோட பிளான். இதற்கு சவுதி அரேபியாவும் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணதுன்னும் சில ரிப்போர்ட்ஸ் ஆனது வெளியே வருது. ஆனால் ஈரான் சாதாரணமான நாடு இல்லை. அவங்களுடைய தளபதி மாஜிக் முசாபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கை பொறுமையாக இருக்கு என்பதால் நாங்கள் பலவீனம்னு நீங்கள் நினைக்காதீங்க. லெபனான் மேலே விழுகிற ஒவ்வொரு குண்டும் ஈரான் மேலே விழுகிற மாதிரி தான். ஆகவே இதற்கான விளைவுகள் கண்டிப்பாக இருக்குமென்னு அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இதன் மூலம் போர் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துடுச்சு என்பதை நாங்கள் புரிஞ்சுள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ப்ரொஃபசர் ஜியாங் அவர்கள் சொன்ன அந்த 3வது கணிப்பு என்னண்டா, அது அமெரிக்காவோட தோல்வி. இதேதோ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற சண்டை என்று நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. இது ஒரு வார் ஆஃப் அட்ரிஷன், அதாவது யாருடைய பலம் முதல்ல குறையுதுங்கிறது தான் போட்டியே. அமெரிக்கா இப்போ ஒரு பெரிய புதைக்குழியில காலை வச்சிருச்சு. ஈரான் ஒரு மலைக்கோட்டை மாதிரி. அங்க போய் தரைப்படியை இறக்கினா அது அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு வியட்நாம் போராகத்தான் முடியும். ஆகவே இப்போ அமெரிக்கா சீஸ்பயரை போட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க. இந்த சீஸ்பயரை நிரந்தரமான போர் நிறுத்தமாக கொண்டு வந்தால் தான் அமெரிக்கா தப்பிக்க முடியும். பட் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதலை நடத்துறதால இந்த சீஸ்பயர் கூடி சீக்கிரமே முடிஞ்சு மறுபடியும் இந்த போர் மிக பெருசாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு. ப்ரொஃபசர் ஜியாங் அவர்கள் சொல்றது, மறுபடியும் அமெரிக்கா இந்த சீஸ்பயரை மீறி ஈரானோட போரை தொடர்ந்தா அது இன்னும் ஒரு வியட்நாம் போராகத்தான் அமெரிக்காவுக்கு இருக்கும் என்பதை அடிச்சு சொல்லியிருக்கார். ஏனென்றா இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா கிட்ட அந்த பழைய பொருளாதார பலமோ அரசியல் ஒற்றுமையோ இல்லை என்பதுதான் உண்மை. ட்ரம்ப் அவர்கள் நினைக்கலாம் குண்டு போட்டு ஈரானை பணிய வச்சிடலாம்னு. பட் இந்த சீஸ்பயரை அமெரிக்கா கெஞ்சித்தான் ஈரானோட போட்டு வச்சிருக்கிறார்கள். ஈரான் சீஸ்பயர் வேணுமென்று ஈரான் வந்து இந்த சீஸ்பயரை கேட்கல. ஆகவே ஈரான் கிட்ட இருக்கிறது வெறும் ஆயுத பலம் மட்டுமில்லை, ஆத்ம பலம். அவங்க பின்னாடி ரஷ்யாவும் சீனாவும் நிற்கிறதால இப்போ ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதால இந்த போர் மறுபடியும் ஆரம்பிச்சா உலகமே இருட்டுல மூழ்கிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இப்ப டாலரோட ஆதிக்கம் முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கு. சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள் இப்ப மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இஸ்ரேலோட பாக்ஸ் ஜுடிகா கனவு நினைவாகுமா, இல்ல அது அமெரிக்காவையே அழிச்சிடுமா? இதுதான் இப்ப பல பேருக்கு எழும்பி இருக்கிற கேள்வி.
ப்ரொஃபசர் ஜியாங் அவர்கள் சொல்ற மாதிரி அமெரிக்க சாம்ராஜ்யத்தோட கடைசி அத்தியாயம் இப்ப எழுதப்பட்டு கொண்டு இருக்கா என்ற கேள்வியெல்லாம் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இப்ப இவர் சொன்னது வெறும் கணிப்பண்டு நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர் சொன்னபடி தான் இப்போ நடக்கிற உண்மைகள் அனைத்துமே இருக்கு. உண்மைகள் இப்போ நடக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே இவர் சொன்னதைத்தான் காட்டுது. ஆகவே அமெரிக்காவோட கடைசி அத்தியாயமானது எழுதப்பட்டு கொண்டிருக்கு என்பதை நாங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோவை பார்த்தபடியே உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 2024 ப்ரொஃபசர் ஜியாங் அவர்கள் இதனைத்தையுமே சொன்னப்போ யாருமே இதனை நம்பல. ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டா மாறிட்டார், ஈரானுக்கு எதிரான போரையும் ஆரம்பிச்சிட்டார். இப்ப சொல்லுங்க, அந்த மூணாவது கணிப்பு ப்ரொஃபசர் ஜியாங் அவர்கள் சொன்ன அந்த மூணாவது கணிப்பு, அதாவது அமெரிக்கா தோக்கும் என்ற கணிப்பும் அமெரிக்காவோட டாலர் வீழ்ச்சி அடையும் என்று அவர் சொன்ன கணிப்பும் நடக்குமா? இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் பண்ற இந்த துரோகத்துக்கு அமெரிக்கா கொடுக்க போற விலை என்னவா இருக்கும்? சமாதானமான பேசிக்கிட்டு குழந்தைகளை கொள்ற இந்த அரசியல் எப்ப முடிவுக்கு வரும்? இது மூன்றாவது உலக போரினுடைய ஆரம்ப புள்ளியா இருக்குமா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் என்ன பொறுத்தவரை இப்ப துரோகம் செஞ்சபடியால் மறுபடியும் ஈரான் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஈரானோட பதிலடி கண்டிப்பா பயங்கரமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஈரான் இந்த போரில் ஜெயிக்க முடியும். அப்படி ஈரானோட பதிலடி பயங்கரமா இல்லாட்டி கண்டிப்பாக ஈரான் இதுல தோப்பார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆகவே இந்த வீடியோட நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.